சரி நான் எப்படி சொல்லிடுறேன். வாங்க இப்போ பேக் பீஸ் வச்சு ஃப்ரண்ட்டில் கிராஸ் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ பேக் பீஸ் வெட்டின பேலன்ஸ் பீஸில் கரை சைடு நம்மளை பார்த்து இருக்கணும். இப்போ பேக் பீஸ் அப்படியே வச்சுட்டு கிராஸ் கட்டிங்கிறதுனால அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். இவ்வளோதான். இதை அப்படியே போட்டு இதை காப்பி பண்ணிட்டோம் அப்படின்னா காப்பி பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துருங்க. இனி வந்து ஃப்ரண்ட்டு வந்து எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆல்ரெடி ஷோல்டர் 3 இன்ச்சு, அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போது பேக்கில் வந்து நம்ம 2.25 இன்ச்சு நெக் வச்சோம். ஆனால் ஃப்ரண்ட்டில் கட் பண்ணும்போது 2.5 தான் வைக்கணும், 2.25 போடக்கூடாது. பேக்கில் வந்து கழுத்து வந்து எவ்வளோ நாள் டிஸ்டன்ஸ் கொடுக்கலாம்னா ஃப்ரண்ட்டை பொறுத்தளவுக்கு 2.5 2.25 தாண்டக்கூடாது. இந்த உடம்புக்கு 2.5 போதும். போட்டாச்சு. இப்போ ஊக்கு பக்கமாக எடுக்கணும். ஐ பக்கம் எடுக்கக்கூடாது. ஊக்கு பக்கத்தில் எடுத்துட்டு தும்பு நம்ம தச்சு விடுறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸஸாக விட்டுட்டு தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ தான் இந்த இடத்துல இப்போ நமக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னா பேக்கில் நம்ம 1 இன்ச்சு இறக்கணும் இல்லையா. இப்போ அந்த 1 இன்ச்சு வந்து நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ கப் சைஸோ உங்களுக்கு எந்த இதுவுமே வந்துட்டு மாற்றமே கிடையாது. இதே அளவு தான். ஆனால் ஹைட்டு மட்டும் 1 இன்ச்சு இறக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் நம்ம டச் பண்ணவே வேணாம். இப்போது இது வந்து கீழே என்ன அளவு வருதோ மார்க் பண்ணியாச்சு. இப்போது ஊக்பட்டி இருக்கிற இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு 1 இன்ச்சு இறக்குறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். கரெக்டாக ஆம்கோல்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இறக்கிக்கோங்க. இப்போ இதோட அளவு வந்து இதுதான் மார்க் பண்ணிக்கிறது. இப்போ நம்ம 1/2 இன்ச்சு வந்துட்டு இதில் 1/2 இன்ச்சு பட்டியில் 1/2 இன்ச்சு எடுத்தால் தான் அந்த 1 இன்ச்சு மேட்ச் பண்ண முடியும். அப்போ அதுக்காக இதில் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் இறக்கிக்கிறோம். நல்லா பாருங்கள், பேக்கில் நம்ம 1 இன்ச்சு எக்ஸஸ் பண்ணதுக்கு இதில் வந்துட்டு நம்ம இறக்கிறோம். இது வந்து நம்ம அடித்து திருப்பதுக்கு உண்டான அளவு. இது ஒரு 1/2 இன்ச்சு. இப்போது கப் சைஸோட ஹைட்டு கணக்கு பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். இவ்வளோதான். இப்போது நம்ம பேக்கில் எடுத்த 1 இன்ச்சுக்கு இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பட்டியில் ஒரு 1/2 இன்ச்சு எடுத்தால் வேலை முடிஞ்சு. அதை பட்டி வெட்டும்போது சொல்லிடுறேன். இப்போ இதை மார்க் பண்ணது அப்படியே நம்ம வெட்டிக்கலாம். இது ஆம்கோலுக்கு நாச்சு போட்டிருக்கிறோம். இது நமக்கு பட்டி பிடிக்கிறதுக்கு உண்டான இது.